எம்எம் குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி சூப்பு. இதில் காரம் கம்மியாக தான் இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கடுகு, சோம்பு, சீரகம் எல்லாம் போட்டு தாளிச்சிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. கூடவே நல்லா பழமாக தக்காளி ஒரு 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி சேர்த்துங்க. சூப்புக்கெலாம் அப்போ தான் சீக்கிரம் வதங்கும் அந்த தக்காளி பழமாக இருந்தால். அதுமாதிரி ஒரு 4 தக்காளி சேர்த்து ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துங்க வாசனைக்காக. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வெறும் மல்லித்தூள் சேர்த்துங்க. சூப்பு அதனால் கொஞ்சம் நம்ம அதிகமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். இது தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம மூடி வைக்கலாம். ஈஸியாக செய்கிறது தான் அந்த சூப்பு. ஏற்கனவே மணத்தக்காளி கீரையில் ஒரு சூப்பு போட்டிருக்கோம். இந்த மாதிரி சூப் ஐட்டம்லாம் வெயில் நாளைக்கு ரொம்ப நல்லது. அடிக்கடி இது மாதிரி நீங்களும் செய்யுங்க. அரை மூடி தேங்காய் எடுத்துருக்க சின்ன மூடியில் கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்குங்க. இதில் நம்ம தேங்காய் சோம்பு போட்டு அரைச்சி வச்ச தேங்காயில் பாதி சேர்த்துக்கலாம். இதில் தேங்காய் போட்டு மூடி போட்டு கொதிக்க விடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. நம்ம தக்காளி சூப்பு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். தக்காளி சூப்பு இதே போலவே வீட்டில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.